மூவில வர மாதிரி நீங்க ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்க என்னென்னலாம் மாத்துவீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஒரு நாள் இந்த இந்தியாவுக்கே பிரதமரா இருந்தேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கறது தான் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஜாலியா இருக்கும். நான் அந்த சட்டங்கள் பத்தி எனக்கு தெரியாது, அங்க போனா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் போனா கிரேசியா என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத ஒரு 10 லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலயும் உங்ககிட்ட கேட்கறது தான், இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாட்ல சேருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்சிடென்டா நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். நான் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்டே இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் கவர்மெண்ட்டை அவமதிக்கிறதுக்கோசரம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. இது வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு விஷயமா தான் நான் பண்றேன். இதுல எந்த ஒரு இதையும் நான் வந்துட்டு பர்சனலா வந்துட்டு யாரையும் வந்துட்டு புண்படுத்துறதுக்கோசரம் நான் சொல்ல கிடையாது. இது எல்லாமே ஜாலி தான். நான் அதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இப்போ அந்த 10 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் லீவ் விடுவேன். அந்த டே ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல் காலேஜும் வந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு நான் லீவ் விட்டுருவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி தெரிவேன். ஸோ அதனால வந்துட்டு எல்லா ஸ்கூல் காலேஜும் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் லீவ் விட்டுருவேன். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை, அதுக்கப்புறம் டீ விலை, இது எல்லாத்தையும் வந்துட்டு ரேட்டை கம்மி பண்ணிடுவேன். இப்ப வந்துட்டு பெட்ரோல் லிட்டர் ஒரு 100 ரூபா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை 10 ரூபாய் கொண்டு வந்துருவேன். 10 ரூபாய்க்கு விற்க போற டீயை வெறும் 2 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன். இது வந்துட்டு என்னுடைய ரெண்டாவது ரூல்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸுக்கும் அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிரிக்கிறனால வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவேன். அந்த ஆபீஸ்ல இருக்கீங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிரிக்கணும். அப்படி யாராவது சிரிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய லீவ் இருக்குல்ல அந்த லீவை வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுருவேன். அவங்க வந்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லா லீவ் எடுக்க கூடாது. இது வந்துட்டு மூணாவது பாயிண்ட். நான் நாலாவது பாயிண்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குல்ல, பஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பேசஞ்சருக்கும் டிக்கெட் வந்துட்டு ஃப்ரீ. அந்த நாள் ஃபுல்லா வந்துட்டு டிக்கெட் ஃப்ரீ. பஸ்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு கிட்டலாம் போட்டு ஜாலியா போகணும். இப்பயுமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த டே ஃபுல்லா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா பேசஞ்சருக்கும் வந்துட்டு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவேன். அன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேசஞ்சர் ஏறினாவும் அவங்க எல்லாம் ஃப்ரீயாவே போவாங்க. ஸோ அப்பயும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோடைய மனசுலயும் நான் ஹீரோவா இருப்பேன். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பாராளுமன்றத்தில் வந்துட்டு பாட்டு போட்டு எல்லா எம்பிக்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடணும். எல்லாருமே டான்ஸ் ஆடணும். அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு பாராளுமன்றத்தில் பாட்டு போட்டு விட்டுருவேன். எல்லாரும் வந்துட்டு வைப் பண்ணிட்டு இருக்கணும். யார் வைப் பண்ணலையோ அந்த எம்பிஸ்க்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் பண்ணுவேன். நான் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தா. ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்க டிக்கெட் விலையா 1 ரூபாயா மாத்திடுவேன். எல்லாரும் போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா படம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்த நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீ பண்ணி விடுவேன். அதே மாதிரி தியேட்டருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டோட ரேட்டையும் நான் 1 ரூபான்னு மாத்தி விட்டுருவேன். எல்லாரும் போய் ஜாலியா வைப் பண்ணணும். ஜாலியா போய் அந்த நாள் ஃபுல்லாவே வந்துட்டு அவங்க எல்லாருமே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுவேன். ஏழாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பர்மனண்டா இருக்கும். டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி காலையிலயும் சாயந்தரமும் 5-5 நிமிஷம் சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சொந்தமா ஒரு சட்டத்தை போட்டு அதை வந்துட்டு செயல்முறைப்படுத்த வச்சிருவேன். அப்படி அவங்க அந்த சிரிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபைன் அமௌண்ட் போடுவேன். ஃபைன் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 5 ரூபாங்கிற மாதிரி வந்துட்டு ஃபைன் அமௌண்ட் போட்டு விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு ஏழாவது பாயிண்ட். அடுத்தது எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப விவசாயி இருக்காங்க, அதை வாங்கிட்டு போய் விக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. சென்ட்ரல்ல வந்துட்டு புரோக்கர் இருப்பாங்க, வாங்குறீங்க ஒரு ஆள் இருப்பாங்க. இதுல வந்துட்டு அதிகமான லாபத்தை பாக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருக்க அந்த புரோக்கர் தான். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு ஆப் வந்து உருவாக்குவேன். பையர் டு செல்லர் 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டா பேசி அவங்க வந்து விற்பனை பண்ணிக்கிற மாதிரி நடுவுல எந்த ஒரு புரோக்கரும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஆப்புக்கும் காசு கட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து நான் கொண்டு வருவேன். இது வந்துட்டு 8வது பாயிண்ட்.
9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு விவசாயிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும். இது என்ன அப்படின்னா, எல்லா விவசாயிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் ஃப்ரீ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான தரமாக இருக்கணும், ஈக்குவலாக ப்ரைவேட் ஆஸ்பத்திரி அளவுக்கு ஈக்குவலான அந்த ஃபெசிலிட்டியோடு இருக்கணும். விவசாயிகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போடுவேன். அடுத்தது 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரேஷன் கடையிலையும் ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்க வைப்பேன். இப்போ எல்லா ரேஷன் கடையிலையும் வந்துட்டு பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் எக் ரைஸ், பிரியாணி, இந்த மாதிரி வந்துட்டு அந்த நாளில் கொடுக்க வைப்பேன். ஸோ இது வந்துட்டு 10வது பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னுடைய மூளையில் 11வது ஒரு பாயிண்ட் தோணி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் லைசன்ஸ். இது வந்துட்டு யங்ஸ்டர்களுக்கோசரம் இந்த பாயிண்ட். என்ன அப்படின்னா, என்ன லவ் லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லவ் லைசன்ஸ் இல்லாமல் டேட்டிங் போகக்கூடாது. அதையும் மீறி அவங்க டேட்டிங் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபைன் அமௌண்ட் போடுவேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபா ஃபைன் அமௌண்ட் போடுவேன். அதனால் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு இப்போது லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நாங்கள் லவ் பண்ணுறேங்க, எங்களுக்கு லவ் லைசன்ஸ் வேணும் அப்படின்ட்டு அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும். அவங்க வாங்கி இருக்கணும். அப்படி அவங்க வாங்கலை அப்படின்னா அது அஃபென்ஸு, அவங்க வந்து ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போடுவேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால 2 பேரும் அவ்வளோ சீக்கிரம் பிரிய முடியாது. ஏன்னா 2 பேருக்கு வேணே லைசன்ஸ் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியும் பண்ணுவேன், வருஷம் வந்துட்டு அதை ரெனியூவல் பண்ண சொல்லுவேன். வருஷம் வேணாம், 6 மாதத்துக்கு 1 டைம் வைப்போம். பிகாஸ் வந்துட்டு நிறைய பிரேக்கப் நடக்குது. யார் ஏமாத்துனாங்க, யார் இந்த மாதிரி பண்ணாங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த லவ் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணோ பையனோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லைசன்ஸுக்கு மேலே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்னொரு லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். புதுசாக யார் அவங்கள லவ் பண்ணுறாங்களோ இவங்களும் சேர்ந்து புதுசாக வந்துட்டு அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி 3 டைம் தான் ஒரு பொண்ணோ பையனோ வந்துட்டு அந்த லவ் லைசன்ஸை அப்ளை பண்ண முடியும். 3 தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லவ் லைசன்ஸ் கொடுக்க கூடாது. அவங்க அதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ண கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வருவேன். இது வந்துட்டு எனக்குள்ள தோணுது, பிகாஸ் நான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த 11வது பாயிண்ட். இந்த வீடியோட எண்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஒரு நாள் அந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னா, இந்த ருத்ரன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாடில் சேருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்சிடெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ருத்ரன் ஸ்குவாட்.